ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இட்லி தோசை மாவு வீட்டில் இல்லைன்னா ஏதாவது ஒரு டிஃபன் பண்ணணுமே, அப்போது இந்த மாதிரியான பணியாரம் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இட்லி தோசை மாவு நம்ம எப்போவுமே அரைக்கணுங்கிற கவலையும் இனி இருக்காது. வாங்க இந்த சிம்பிளான பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இந்த பணியாரம் செஞ்சுருக்கோம். நான் இன்றைக்கி லேஸ் அவல் எடுத்திருக்கேன். இந்த அவலை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அடுத்ததாக 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவையும் ஒரு 1/2 hour வரைக்கும் ஊற வச்சுருக்கேன். இப்போது இந்த ரெண்டையுமே நல்லா ஊறி இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். 1 கப் ரவைக்கு 1 கப் அவல் எடுத்தால் சரியாக இருக்கும். இல்லைனா அவல் இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நம்ம அவலும் ரவையும் மிங்கிள் ஆகிறதுக்காக தான் நம்ம இப்போது மிக்ஸி ஜாரில் அரைக்கிறோம். நல்லாவே ஊறி இருக்கிறதுனால குயிக்காக அரைச்சி எடுத்துடலாம். இப்போது இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளேயே ஒரே ஒரு கரண்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பணியாரம் லைட்டாக புளிப்பு டேஸ்ட் வர்றதுக்காக ஒரே ஒரு கரண்டி நம்ம கெட்டி தயிரை ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி தயிர் ஆட் பண்ண வேண்டாம். அடுத்ததாக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இப்போது சால்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் கூட சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம சின்ன சின்னதாக ஆனியன் கட் பண்ணிவிட்டு அதுவும் கூடவே கேரட் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா திருகி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு திருகி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை இலை, இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு டைல்யூட் பண்ணி நம்மளுடைய தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால காரம் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பணியாரம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மளுடைய மாவு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றிட்டு டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதெல்லாமே நம்ம ஊற்றி நல்லா சுட்டு எடுத்துடலாம். இந்த பணியாரத்துக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். இதே மாவை நீங்கள் தோசையாகவும் ஊற்றலாம். நம்ம மாவு அரைச்ச உடனேயே ஊற்ற முடியும், பொங்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக நம்ம ஒரு டிஃபன் பண்ணணுன்னா இந்த மாதிரியான பணியாரம் இல்லைன்னா தோசை செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். குயிக்காகவும் செஞ்சிடலாம். குழந்தைங்க எல்லாத்துக்குமே கேரட் இதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு காத்திருங்க.